இன்னைக்கு வீடியோல 2025 கேமரா கிங்னு எல்லாராலையுமே சொல்லப்படுற Xiaomi 15 Ultraவோட சினிமாட்டிக் வீடியோவை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க பார்க்குற போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Xiaomi 15 Ultra தான் எடுத்தோம், எக்ஸப்ட் Xiaomi 15 Ultraவோட மாண்டேஜ். ஸோ இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இது உண்மையிலே கேமரா கிங்கா இல்லையா அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிடுவீங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த வீடியோட எண்டிங்ல தான் செம்ம விசுவல் ட்ரீட் இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. அந்த ஒரு சினிமாட்டிக் விசுவல் ட்ரீட் பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, என்னோட பேர் மாயா, என்னோட பேர் சிவா, இது SM Bros Tech. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக நமக்கு மொபைல் கொடுத்து ஹெல்ப் பண்ண அனிஸ் மொபைல் எனக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க புது மொபைல் வாங்கினாலும் சரி, இல்லைன்னா சீல் கட் மொபைல் வாங்கினாலும் தாராளமா அனிஸ் மொபைலை கனெக்ட் பண்ணலாம். அவங்க மற்ற கடைகளை விட ஆஃபர் பிரைஸ்லேயே தராங்க. அதுவும் இவங்க லாஸ்ட் 13 வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கனால இவங்களை நம்பி தாராளமா நம்ம மொபைல் வாங்கலாம். ஸோ டாப் அண்ட் பிராண்ட்ல இருக்கிற எந்த மொபைல் நீங்க வாங்கணும் ஆசைப்பட்டாலும் அனிஸ் மொபைலை தாராளமா கான்டெக்ட் பண்ணலாம். கான்டெக்ட் பண்றதுக்கான கான்டெக்ட் டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாத்துக்கங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இது பெய்டு ப்ரொமோஷன் வீடியோலாம் கிடையாது. நம்மளுக்கு போனை கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால தான் நம்ம அவங்களுக்கு ப்ரோமோட் பண்றோமே தவிர காசு வாங்கிட்டு ப்ரோமோட் பண்ணல. ஓகே, இந்த வீடியோக்காக நம்ம வித்தியாசமான ஒரு பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் இருக்க ஹிடன் பிளேஸ் ஆன கபாலீஸ்வரி அம்மன் கோயிலுக்கு தான் போனோம். இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி, இது மலை மேல இருக்க கோயில். இந்த கோயிலை நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னா மாடக்குளம் கம்மாயை தாண்டி தான் போனோம். சோ அப்படி நாங்க மாடக்குளம் கம்மாயை ரீச் பண்ண உடனே அங்க லாக் மோட்ல 4K 60 frames per secondல வீடியோவை கவர் பண்ணோம். அப்படி கவர் பண்றப்போ மாடக்குளம் கம்மாயோட ஒரு சைடுல பார்த்தா தண்ணி நல்லாவே வச்சிருந்துச்சு. அந்த இடத்துல எக்கச்சக்கமான பேர் மீனை பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி பிடிச்ச அந்த ஒரு விஷுவலை நீங்களே பாருங்க. இதை பாக்குறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு கலர் பிக்கப் பண்ணிட்டு டெப்த் டீடைல்லாம் இருக்குன்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதை ஒரு பக்கம் கவர் பண்ணிட்டு மாடக்குளம் கம்மாயோட இன்னொரு பக்கம் நம்ம போனோம் அப்படின்னா அந்த பக்கம் தண்ணி நிறையவே இருந்துச்சு. அந்த சைடு மீன் பிடிக்கலாம் அலோவ் பண்ணல. இருந்தாலும் அந்த சைடு நம்ம வீடியோவை கவர் பண்ணோம். அப்படி கவர் பண்றப்ப ஒரு சைடு தண்ணி இருந்துச்சு, இன்னொரு பக்கம் வீடுகளும் வயல்வெளிகளும் இருந்துச்சு. அந்த வயல்வெளியோட எண்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குட்டை மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல எக்கச்சக்கமான சின்ன பசங்க சம்மருக்கு இதமா குளிச்சிட்டு இருந்தாங்க. அப்படி குளிக்கிறத நாங்க லாக் மோட்ல 4K 60 frames per secondல கவர் பண்ணோம். அப்படி கவர் பண்ணதுல டைனமிக் ரேஞ்ச்ல இருந்து கலர் டெப்த் வரைக்கும் எல்லாமே செம்மையா இருந்துச்சு. என்ன ஷார்ப்னஸ் மட்டும் கொஞ்சம் அடி வாங்குது, இருந்தாலும் பரவாயில்ல, அது கொஞ்சம் அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த Xiaomi 15 Ultraவோட செம்மையான அப்கிரேடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 Ultraல பார்த்தீங்கன்னா பிரைமரி லென்ஸ்ல மட்டும் தான் லாக் மோட் எடுக்கவே முடியும். ஆனா 15 Ultraல நம்மளால டெலிஃபோட்டோ லென்ஸ்ல கூட லாக் மோட்ல வீடியோ எடுக்க முடியும். அந்த டெலிஃபோட்டோ லாக் மோட்ல தான் இந்த வீடியோவை கவர் பண்ணுங்க. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இதை எடுத்து நம்ம மலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆக போறப்ப அந்த இடத்துல செம்ம கியூட்டா ஒரு சின்ன பஜாஜ் பைக்ல பார்த்தீங்கன்னா 5 பேர் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதை நம்ம போட்டோல கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம்ல போட்டோ எடுத்து பார்த்தா அந்த போட்டோ உண்மையிலே வேற லெவலுங்க. Xiaomi 15 Ultra இந்த இடத்துல உண்மையிலே வேற லெவல் எடுத்து கொடுத்துச்சு. அந்த போட்டோ பாக்குறப்ப நியரர் க்ளோசர் டு DSLR மாதிரி இருக்கவே செஞ்சுச்சு. ஏன்னா அந்த போட்டோ நீங்களே பாருங்க, கலர் டெப்த் உண்மையிலேயே செம்மையா இருக்கு. அவங்களோட ஸ்கின் டோன்ல இருந்து பேக் சைடு இருக்கிற ஸ்கை கிரீனிஷ்னு சொல்லிட்டு எல்லாமே செம்மையா இருந்துச்சுங்க. சோ இந்த போட்டோ வச்சு பாக்குறப்ப Xiaomi 15 Ultra அல்டிமேட் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே அதை எடுத்துட்டு மலையில ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு பக்கத்துல போனோம். அப்படி போறப்ப கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான சிட் அவுட் இருந்துச்சு. அங்க எக்கச்சக்கம் பேர் உட்காந்து ரிலாக்ஸ்டா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை அப்படியே லாக் மோட்ல கவர் பண்ணிட்டு சைட்ல திரும்பி பார்த்தா கீழே ஒரு கோயில் இருந்துச்சு. சோ அந்த கோயில சாமி கும்பிடுற மாதிரி வீடியோ எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு லாக் மோட்ல அதையும் வீடியோல கவர் பண்ணோம். அப்படி கவர் பண்றப்ப ஒரு மூவ்மெண்ட் ஷாட் எடுத்தோம். அந்த ஷாட்டை பார்த்தீங்கன்னா கிம்பல் இல்லாம வேற லெவல்ல Xiaomi 15 Ultra ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாக் மோட்ல கலர் பிக்கப் இருந்தாலும் சரி, டைனமிக் ரேஞ்சா இருந்தாலும் சரி, வேற லெவல்ல இருக்குங்க. அதுக்கடுத்து அதே இடத்துல போட்டோஸ் எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கோபுரம் சைடுல இருக்கிற 3 ஆர்ச் மாதிரி இருக்கிற சின்ன சின்ன சிற்பங்கள்லாம் போட்டோ எடுத்து பார்த்தோம். அப்படி போட்டோ எடுத்து பார்க்கறப்ப உண்மையிலே சப்ஜெக்ட் இல்லாம, அதாவது நாங்க யாருமே இல்லாம இந்த ஆப்ஜெக்ட் அண்ட் கோபுரங்களை மட்டும் எடுக்கிறப்ப உண்மையிலே செம்மையா போட்டோ எடுத்து கொடுத்துங்க. இந்த போட்டோ நீங்க பாக்குறப்ப ஒரு விஷயத்தை கிளியர் கட்டா நோட் பண்ண முடியும். Xiaomi 15 Ultra என்ன பண்ணுது தெரியுமா? இந்த ரெட், ப்ளூ, கிரீன், yellow இந்த 4 கலர் தெரிஞ்சிச்சுங்களேன் போட்டோல. அது அல்டிமேட்டா AI வச்சு என்ஹான்ஸ் பண்ணி கலரை நல்லா சேச்சுரேஷன் ஏத்தி கொடுக்குது. அதுக்காக எக்ஸ்ட்ரீமா ஏத்தி கொடுக்க மாட்டேன்றான். பார்த்தா ரசிக்கிற அளவுக்கு எவ்வளவு தூரம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு செம்மையா கொடுக்குறான். அதனாலே அந்த போட்டோஸ் பாக்குறப்ப அழகழகா லட்டா இருக்குங்க. இது ஆல்மோஸ்ட் பார்த்தா DSLR க்கு ஈக்குவலா இருக்க மாதிரி தான் எடுத்து கொடுக்கவே செய்றான். சோ சப்ஜெக்ட் எல்லாம் எடுக்கிறப்ப இது அல்டிமேட் பண்ணுதுங்க. அப்படியே இந்த போட்டோ எடுத்துட்டு சைடுல திரும்பி பார்த்தா ஒரு அடிகோலா இருந்துச்சுங்க. அந்த அடிகோலாயை பார்த்தோன்னே நமக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துருச்சு. ஸோ சின்ன வயசுல நம்ம எப்படி தண்ணி குடிச்சோமோ அதே மாதிரி அடிகோலாய் அடிச்சு தண்ணியை குடிச்சிட்டு சைடுல திரும்பி பார்த்தா படிக்கட்டு இருந்துச்சு. அந்த படிக்கட்டோட விசுவலே செம்மையா இருந்துச்சுங்க. அதை பிரைமரி லென்ஸ்ல 50 மெகாபிக்சல் போட்டோவும் எடுத்து அந்த படிக்கட்டுல ரெட் கலர் இருந்தனாலேயே அந்த போட்டோஸ் எல்லாம் செம்ம தூக்கலா இருந்துச்சுங்க. ஆனா இந்த தூக்கல் கீக்கல்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் போட்டோக்குள்ள வர்ற வரைக்கும் தாங்க. அதுக்கடுத்து இந்த வியூவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்மளும் 2 போட்டோ எடுத்தா செம்மையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசங்க போட்டு போய் ஓவரால் 2 போட்டோ எடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி எடுக்கிறப்பதான் நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா மனசையே விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த Xiaomi 15 Ultra இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னா, ஒரு சப்ஜெக்ட் போய் நின்றுட்டா நம்மளோட ஃபேஸ் அந்த அளவுக்கு பிரைட்டாவே எடுத்து கொடுக்க மாட்டேங்குதுங்க. ஃபேஸ்ல டைனமிக் ரேஞ்சை மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுது. ஹை கான்ட்ராஸ்டா தாங்க ஃபேஸே எடுக்குது. அதாவது ஃபேஸ்ல சில இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டிங்ஸ் அதிகமா இருக்கு, ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கர டார்க்கா கருப்படிச்சு கொடுத்துருது. ஸோ அதனாலே ஃபேஸ் பார்க்கறதுக்கு நேச்சராகவும் இல்ல, கொஞ்சம் ஒயிட் பண்ண மாதிரி இல்ல, ரெண்டும் கட்டானா ரொம்ப டார்க்கா தாங்க ஃபேஸ் எடுத்து கொடுக்கவே செய்யுது. அது ஒரு 2 போட்டோல கிடையாது, எக்கச்சக்கமான போட்டோல அதே மாதிரி எடுத்து
எடுத்து கொடுத்து நாங்களே போட்டோ எல்லாத்தையுமே டிஸ்ப்ளே பண்றோம். நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே பிரச்சனை 14 அல்ட்ரால இருந்திருந்தா கூட நாங்க இதை பெருசா கண்டுக்காம விட்டுருப்போம். ஆனா 14 அல்ட்ரால பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்லவே இல்ல. ஃபேஸ் நல்லாவே போட்டோ எடுத்து கொடுத்துச்சு. முக்கியமா ஹை கான்ட்ராஸ்டாவும் இருக்காது, டைனமிக் ரேஞ்சும் நல்லா தான் மெயின்டைன் ஆச்சு. ஆனா 15 அல்ட்ரால இது அப்படியே ஆப்போசிட்டா இருந்ததுதான் நமக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. அதுலயே முக்கியமா தியாக போட்டோ, நவீன்குமார் போட்டோலாம் பாருங்களேன், அவங்க ஃபேஸே ரொம்ப டார்க் அடிச்சிச்சுங்க. சரி, இது ஒண்ணுதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஃபோக்கல் லென்த் போறப்பையும் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா ஒரே லைட்டையும் மெயின்டைன் பண்ண மாட்டேங்குதுங்க. அதாவது டிஃபரெண்ட் ஜூம்ல போய் நம்ம போட்டோ எடுக்கிறப்ப ஒவ்வொரு போட்டோவும் ஒவ்வொரு லைட்லயும் ஒவ்வொரு லுக்லயும் போட்டோ எடுத்து கொடுக்குது. சில போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ப்ளீச் பண்ணி ஏதோ கலர் கரெக்ஷன் பண்ணா எப்படி இருக்குமோ அது மாதிரி எடுத்து கொடுக்குது. சில போட்டோஸ் பாத்தீங்கன்னா டார்க்கா எடுத்து கொடுக்குது, சில போட்டோஸ் பாத்தீங்கன்னா நியூட்ரலா எடுத்து கொடுக்குது. சோ ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டன்டா தான் போட்டோ எடுக்குதே தவிர கன்சிஸ்டன்சியா போட்டோ எடுக்கவே இல்ல. சோ சப்ஜெக்ட வச்சு போட்டோ எடுக்கிறப்ப இது கொஞ்சம் மக்கர் பண்ணதாங்க செய்யுது. அதுக்கடுத்து அந்த படிக்கட்டிலே ஓடி வர்ற மாதிரி ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோவை எடுத்து பார்த்தோம். இதை 1080p 120 frames per secondல எடுத்து பார்த்தோம். அப்படி எடுக்கிறப்ப வீடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு அவசரமா இல்ல அப்படினாலும் ஸ்லோ மோஷன் உண்மையிலே அல்டிமேட்டா இருந்துச்சுங்க. அது ஸ்லோ மோஷன் மட்டும் கிடையாது, ஸ்லோ மோஷன் மோட்ல நம்ம வீடியோ எடுக்கிறப்ப லைட்டிங்ஸ் நல்லாவே பேலன்ஸ்டா மெயின்டைன் ஆச்சு. எந்த இடத்துல திடீர்னு லைட் ஏறி இறங்குற மாதிரியான பிரச்சனை இல்லவே இல்லைங்க. அப்படியே அந்த ஸ்லோ மோஷன் வீடியோ எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டா மேலே ஏறி போறப்ப ஒரு கர்வ் ஆகிற மாதிரியான பிளேஸ் இருந்துச்சு. அதாவது படிக்கடி கர்வ் ஆகி போற மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம உட்காந்து போட்டோ எடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே லைனா பாய்ஸ் உட்கார வச்சு ஒரு போட்டோ எடுத்து பார்த்தோம். அப்படி எடுக்கிறப்பையும் அதே பிரச்சனை தான் மெயின்டைன் ஆச்சு. அதை நம்ம முன்னாடி சொன்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல கரெக்டான லைட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டேங்குதுன்னு அதே பிரச்சனை தாங்க இந்த போட்டோ நீங்க பாக்குறப்பையும் நோட் பண்ண முடியும். சோ இந்த ஒரு பிரச்சனையை Xiaomi கண்டிப்பா அடுத்த தடவை ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். இது சப்போஸ் சாஃப்ட்வேர் சைடு பிரச்சனை அப்படின்னா அடுத்த தடவை சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றப்பயாச்சும் ரெக்டிஃபை பண்ணா ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதுக்கடுத்து அதே இடத்துல வீடியோவும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் வீடியோ மோட்லயும் கவர் பண்ணோம், லாக் மோட்லயும் கவர் பண்ணோம். அப்படி கவர் பண்ணி பார்த்தா நார்மல் வீடியோ மோட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் சேஞ்சஸ் லைட்டா இருந்ததை நம்மளால நல்லாவே நோட் பண்ண முடிஞ்சுங்க. அதாவது லைட் திடீர்னு ஏறி இறங்குறத உங்களாலே நல்லாவே நோட் பண்ண முடியும். ஆனா லாக் மோட்ல இருக்கிறப்ப அந்த பிரச்சனை இல்லவே இல்லை, லைட்டிங்ஸ் நல்லாவே மெயின்டைன் பண்ணுச்சு. ஆனா லாக் மோட்ல இருக்க பிரச்சனை பார்த்தீங்கன்னா சாஃப்ட்னஸும் கம்மியா இருக்கும், டீடைல்ஸும் கம்மியா இருக்கும். இருந்தாலும் லைட்டா பேலன்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்க லாக் மோட யூஸ் பண்ணி ஆகணும். இல்ல டீடைல்ஸ் அதிகமா வேணும் அப்படின்னா நார்மல் வீடியோ மோட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அப்படியே லைட்டா கொஞ்சம் மேல போனோடனே மேல இருந்து கீழ இருந்து பாக்குறப்ப விசுவல் செம்மையா இருந்துச்சு. சோ அந்த இடத்துல சப்ஜெக்ட் இல்லாம வேற அட்மாஸ்பியர் மட்டுமே போட்டோ எடுத்து அப்படி எடுக்கிறப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சப்ஜெக்ட் ஃப்ரேம்குள்ள வரல அப்படினாலே போட்டோ வேற லெவல்ல எடுக்குது. டைனமிக் ரேஞ்ச் செம்மையா மெயின்டைன் பண்ணுது, கலர் டெப்த்தையும் செம்மையா மெயின்டைன் பண்ணுது, ஓவரால் எக்ஸ்போஸரையும் அழகா மெயின்டைன் பண்ணி செம்மையா போட்டோ எடுத்து கொடுக்குதுங்க. அப்படியே அந்த போட்டோ எடுத்துட்டு லைட்டா பின்னாடி திரும்பி வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 3-4 சின்ன பசங்க மேல இருந்து கீழே இறங்கி வந்தானுங்க. சோ அவனுங்களை பாக்குறப்ப நம்ம வீடியோல கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க லாக் மோட்ல வீடியோல கவர் பண்ணி பார்த்தா அப்படி கவர் பண்றப்ப லாக் மோடு உண்மையிலே வேற லெவல்ல தான் எடுத்துச்சு. அதுக்கடுத்து எதுக்கு அந்த சின்ன பசங்க சும்மா ஒன்னும் அவங்கள போட்டோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பசங்க போட்டோவும் எடுத்து பார்த்தோம். அப்படி எடுக்கிறப்ப இந்த ரெட் கலர் டீஷர்ட் போட்ட பையனோட போட்டோ பாருங்க. இந்த போட்டோ பாக்குறப்ப உங்களால கிளியர் கட்டா சொல்ல முடியும் இவன் ரெட் கலர் டீஷர்ட் போட்டிருக்கனாலே இந்த போட்டோல பார்த்தா ரெட் கலர் நல்லா தூக்கலா எடுத்து கொடுத்துச்சு. அதாவது பிஸ்கட் கலர் டீஷர்ட் போட்ட அந்த பையனோட டீஷர்ட் பார்த்தா ரொம்பலாம் கலரை தூக்கி கொடுக்காத நியூட்ரலா தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இந்த சின்ன பசங்க போட்டோ எடுக்கிறப்ப போட்டோட குவாலிட்டி உண்மையிலே செம்மையா தாங்க இருந்துச்சு. DSLR ஈக்குவலா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சப்ஜெக்ட் உள்ள வந்துட்டாலே ஃபேஸ்ல பார்த்தா லைட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ண மாட்டேங்குது. இந்த சின்ன பசங்க ஒரு சைடு ஃபேஸ் பார்த்தா கொஞ்சம் ப்ளீச் ஆன மாதிரி இருக்கும், இன்னொரு சைடு பார்த்தா கொஞ்சம் டார்க் அடிச்ச மாதிரி இருக்கதாங்க செய்யுது. அப்படியே அந்த சின்ன பசங்களை கவர் பண்ணிட்டு சரி மேக்ரோ போட்டோகிராஃபி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பறந்துட்டு இருந்த சின்ன பட்டர்ஃப்ளைய போட்டோ எடுத்தோம். அந்த பட்டர்ஃப்ளையோட சைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறுசா நம்ம விரலோட மேல் ரேக் இருக்கு பாத்தீங்களா, அதுலயும் பாதி தான் இருந்துச்சு. அவ்வளவு சின்னதா இருக்குது. இதுல மேக்ரோ மோட் ஆன் பண்ணி போட்டோ எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதுல அவ்வளவு டீடைல்ஸ் தெரிஞ்சுங்க. ஆனா இந்த மேக்ரோ மோட்லயும் சின்ன ஒரு பிரச்சனை இருக்கதான் செஞ்சு. இது ஃபிக்ஸ்டு ஃபோக்கல் லென்த்ல மட்டும் தான் போட்டோ எடுக்கவே செய்யும். நம்ம மல்டிபிள் ஜூம் மோட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ரோ மோட் ஒர்க் ஆகாதுங்க. ஆனா Vivo X200 எல்லாம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் ஜூம் மோட்லயும் பாத்தீங்கன்னா மேக்ரோ நல்லாவே போட்டோ எடுக்கும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜூம்லயே போய் மேக்ரோ போட்டோ எடுக்க முடியும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா ஜூம்ல போய் போட்டோ எடுக்க முடியல. அதனால இதுல ரொம்ப டீடைல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, ஓரளவுக்கு டீடைல்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்க அடுத்தடுத்து இந்த எறும்பு போட்டோஸ் நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த எறும்பு போட்டோஸ்ல டீடைல்ஸ் அந்த அளவுக்கு பெருசாலாம் இருக்காது, ஓரளவுக்கு டீடைல்ஸ் இருக்கும். இருந்தாலும் இதுல இருக்க இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் மேக்ரோ வீடியோ மோட் தான். எஸ், மேக்ரோ வீடியோ மோட்ல பாத்தீங்கன்னா குவாலிட்டி டாப் நாச்சா இருக்குங்க. ஃபோக்கஸ் எந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகவே இல்லை, சப்ஜெக்ட பயங்கரமா ட்ராக் பண்ணி வீடியோ சூப்பரா எடுக்குது. பேக்ரவுண்ட் பிளரும் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு. அது மட்டும் கிடையாது, மேக்ரோ வீடியோ மோட்ல பாத்தீங்கன்னா ஸ்டெபிலைசேஷனும் அல்டிமேட்டா இருக்குங்க. சோ இத கவர் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் மேலே ஏறலாம் சொல்லிட்டு ஏறணும். அப்படி ஏறப்ப பாதி தூரத்தை நாங்க கவர் பண்ணிட்டோம். அப்படி பாதி தூரத்தை கவர் பண்றப்ப நல்லாவே டயர்ட் ஆயிட்டோம். சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிட் அவுட் பிளேஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரியே பேக் சைடு இருக்கிற பிரைமரி கேமரா வச்சு போட்டோஸ் எடுத்து அந்த போட்டோஸ் இருக்கிறப்ப உண்மையிலே குவாலிட்டி செம்மையா தான் இருந்துச்சு. அந்த போட்டோஸ்லயும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி
ஃபேஸ்ல லைட்டிங்ஸ் பிரச்சனை இருக்க தான் செஞ்சுச்சு. இருந்தாலும் ஓவரால் போட்டோவை பார்க்கறப்ப உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. சரி அடிக்கடி நம்ம பேக் கேமராலே போட்டோ எடுத்துட்டோமே, ஃப்ரண்ட் சைடு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார்ந்த மாதிரி செல்ஃபி கேமராவை யூஸ் பண்ணி போட்டோ எடுத்தோம். அப்படி எடுத்து பார்க்கறப்ப அது 32 மெகா பிக்சல் தானே. சோ அதனாலே பார்த்தா அந்த அளவுக்கு அவசரமா எடுத்து கொடுக்கல. அது மட்டும் கிடையாது, ஃபேஸை நல்லாவே பாலிஷ் பண்ணி பவுடரை போட்டு என்னோட வாய்க்கெல்லாம் பார்த்தா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அந்த போட்டோல இருக்குங்க. சோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா பேக்கோட கம்பேர் பண்றப்ப ஃப்ரண்ட்ல ஏஐ ப்ராசஸிங் அளவுக்கு அதிகமா இருக்கிறத நம்மளால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அது மட்டும் கிடையாது, பேக்கோட கவர் பண்றப்ப ஃப்ரண்டோட குவாலிட்டியும் 50% கீழே தாங்க இருக்கு. அது செல்ஃபில போட்டோ எடுத்தா மட்டும் கிடையாது, நம்ம வீடியோ எடுக்கிறப்பையும் பார்த்தா குவாலிட்டி அந்த அளவுக்குலாம் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. எனக்கு தான் ஃப்ரண்ட் கேமரால 4K வரைக்கும் நம்மளால வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃபெசிலிட்டி கொடுத்தாலும் அந்த ஃப்ரண்ட் கேமரா வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தா லைட்டிங்ஸ் பயங்கரமா சேஞ்ச் ஆகுது. லைட்டிங்ஸ் மட்டும் கிடையாதுங்க, ஒயிட் பேலன்ஸே பயங்கரமா சேஞ்ச் ஆகுதுங்க. இந்த வீடியோ நீங்களே பாருங்க, ஸ்டார்டிங்ல yellow டோன்ல இருக்கு, போக போக பார்த்தா அந்த ப்ளூயிஷ் டோனாவே மாறிடுது. சோ ஃப்ரண்ட் கேமரால போட்டோவும் பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல, வீடியோவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியலங்க. சோ இதை எடுத்து முடிச்சோனே மறுபடியும் படியில ஏற ஆரம்பிச்சோம். 425வது படிக்கட்டையும் தாண்டோம். ஃபைனல் 550வது படிக்கட்டையும் தாண்டி பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த மவுண்டனை ரீச் பண்ணிட்டோம். எஸ், அந்த இடத்துல தான் அழகான அந்த கோயில் இருந்துச்சு. அந்த கோயிலோட ரைட் சைடு திரும்பினாலும் விசுவல் தான், லெஃப்ட் சைடு திரும்பினாலும் விசுவல் தான். சோ அந்த கோயிலோட லெஃப்ட் சைடுல ஃபர்ஸ்ட் போய் வீடியோ எடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம்னா ஒட்டுமொத்த மாதிரி ஒரே ஃப்ரேம்ல கேப்சர் ஆன மாதிரி வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சோ அந்த இடத்துல நாங்க முதல் நார்மல் வீடியோ மோட்ல கேப்சர் பண்ணி பார்த்தோம். அந்த வீடியோ நீங்க பாக்குறப்பே தெரியும், இந்த இடத்துல தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு, இந்த இடத்துல தான் பழங்காலத்து சரவணா ஸ்டோர் இருக்கு, இந்த இடத்துல தான் திருப்பரங்குன்றம் மலை இருக்கு அப்படின்னு. அதுக்கடுத்து இதே மூமெண்ட்ல லாங் மோட்ல வீடியோ எடுத்தோம். அப்படி எடுக்கிறப்ப நார்மலா பாக்குறப்ப நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா ஜூம் பண்ணி பாக்குறப்ப தான் லாங் மோட்ல குவாலிட்டி அடி வாங்குது அப்படின்றத நம்மளால நல்லா நோட் பண்ண முடியும். எஸ், நீங்களே சைடு பை சைடு பாருங்க. நார்மல் வீடியோ மோட்ல பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை எவ்வளவு டீடைலா தெரியுதுன்னு, அதே அப்படியே லாங் மோட்ல பாருங்க எவ்வளவு டீடைல் கம்மியா தெரியுதுன்னு. சோ லைட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ண ஓரளவுக்கு நியூட்ரலா கலர் டோன் இருக்கணும் அப்படின்னா லாங் மோட் பெஸ்ட். இல்ல எனக்கு கிளாரிட்டி ஷார்ப்னஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நார்மல் வீடியோ மோட் தான் பெஸ்ட். சோ வீடியோ எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல போட்டோ எடுக்க மாதிரி தான் நல்லா இருக்குமா என்ன? சோ அந்த இடத்துல இந்த மாதிரி போட்டோவும் எடுத்து பார்த்தோம். அது நார்மல் போட்டோவும் எடுத்து பார்த்தோம், போர்ட்ரேட் போட்டோவும் எடுத்து பார்த்தோம். அப்படி எடுத்து பார்க்கறப்ப டெலிஃபோட்டோ லென்ஸ்ல நம்ம போர்ட்ரேட்ல போட்டோ எடுக்கிறப்ப அதோட விசுவல் உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டிஃபரண்ட் ஃபோக்கல் லென்த், அதாவது அல்ட்ரா வைட், அதுக்கு அடுத்து பிரைமரி லென்ஸ், அதுக்கு அடுத்து ஜூம் லென்ஸ்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம ஜூம் பண்ணி எடுத்தோம்னு வச்சுங்களேன், கன்சிஸ்டன்சியான லைட்டிங்ஸ் அந்த Xiaomi 15 Ultra மெயின்டைன் பண்ணவே மாட்டேங்குது. ஒவ்வொரு ஃபோக்கல் லென்த்லயும் ஒவ்வொரு லைட்டிங்ல தான் போட்டோ எடுத்து கொடுக்குது. அதே நம்ம டெலிஃபோட்டோலாம் போனோம்னு வச்சுங்களேன், சம் போட்டோஸ்லாம் லட்ட போட்டு கலெக்ஷன் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரிலாம் எடுத்து கொடுக்குது. சரி டெலிஃபோட்டோல போட்டோ எடுக்கிறப்ப அடுத்தடுத்து போட்டோ எடுக்கிறப்ப அது மட்டுமே கரெக்டான லைட்டிங்ஸ்ல மெயின்டைன் பண்ணுதான்னு பார்த்தா அந்த டெலிஃபோட்டோல பிக்ஸ்டு ஃபோக்கல் லென்த் வச்சாலுமே ஒவ்வொரு தடவையும் போட்டோ எடுக்கிறப்போ ஒவ்வொரு தடவையும் லைட்டிங்ஸ் மாறதாங்க செய்யுது. அது மட்டும் கிடையாது, ஃபேஸ்லயுமே லைட்டிங்ஸ் மெயின்டைன் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படதாங்க செய்யுது. சோ Xiaomi டீம் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனையை சரி பண்ணியே ஆகணும். ஏன்னா 14 Ultraல இந்த பிரச்சனை பெருசா இல்லவே இல்ல, 15 Ultraல தான் இந்த பிரச்சனை இருக்கவே செய்யுது. ஆனா எனக்கு தான் இது இந்த இடத்துல பிரச்சனையா இருந்தாலும் நம்ம மூவி மோட்ல வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மூவி மோட்ல வீடியோ எடுத்து பார்த்தோம். உண்மையிலே மூவி மோட் அல்டிமேட்டுங்க. மூவி மோட்னா வேற எதுவும் கிடையாது, இது சினிமாட்டிக் மோட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான். அதாவது நம்மள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு பேக்ரவுண்ட பிளர் பண்ணும் பாத்தீங்களா, அந்த மோட் தான் இந்த மோட். ஆனா இந்த மோட்ல நம்மளால 4K ல வீடியோ எடுக்க முடியாது, 1080p ல தான் வீடியோ எடுக்க முடியும். என்னதான் 1080p ல வீடியோ எடுத்தாலும் அவுட்புட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க. ஏன்னா சப்ஜெக்ட் அழகா கட் பண்ணி பேக்ரவுண்ட சூப்பரா பிளர் பண்ணுது. அதோட அவுட்புட்டும் பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கு. நாங்க எடுத்த எல்லா வீடியோ உங்களுக்கே காட்டுறோம், நீங்களே பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து Xiaomi 15 Ultra இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால 4K ல 30 டைம்ஸ் வரைக்கும் ஜூம் பண்ண மாதிரியே வீடியோ எடுத்துக்க முடியும். சோ அதனால நாங்க நிக்கிற இந்த ஒரு மலையில இருந்து ஜூம் பண்ணி திருப்பரங்குன்றம் மலையை நாங்க 30x ல வீடியோ எடுத்தோம். அப்படி எடுக்கிறப்ப உண்மையிலேயே பரவாயில்லைங்க. வீடியோலயும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தூரம் ஜூம் பண்ணாலும் ஓரளவுக்கு கிளாரிட்டியை மெயின்டைன் பண்ணுது. ரொம்பலாம் ஸ்டேபிள் இல்லாம சேக் ஆகவும் இல்ல, ஓரளவுக்கு ஸ்டேபிளாவும் வீடியோ எடுக்குது, கிளாரிட்டியும் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ணுதுங்க. சோ ஒரு போன் கேமரால இவ்வளவு தூரம் ஜூம் பண்ணி 4K ல வீடியோ எடுக்கிறது உண்மையிலேயே செம்மையான விஷயம் தாங்க. அதுக்கடுத்து இந்த போன்ல இருக்கிற இன்னொரு செம்ம அல்டிமேட்டான விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த போனோட ஜூம் குவாலிட்டி தாங்க. எஸ், இந்த போன் தான் உண்மையிலே இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா போன்லயுமே பெஸ்ட் ஜூம் போட்டோ எடுக்கிற போன் அப்படினே சொல்லலாம். ஏன்னா இந்த போன்ல பார்த்தா 120x வரைக்கும் நம்மளால ஜூம் பண்ணி போட்டோ எடுத்துக்க முடியும். அதுக்காக மத்த போன்ல இருக்கும்போது 100x நம்ம ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம கிளாரிட்டி இல்லாம எடுக்கிற மாதிரி அது எடுக்கவே இல்ல. நாங்க எடுத்த போட்டோஸ் நீங்க பாருங்களேன். நாங்க இருக்கிற இடத்துல இருந்து மீனாட்சி அம்மன் கோயில் பார்த்தா அவ்வளவு தூரம் தள்ளி இருக்கு. அந்த கோபுரம் கண்ணால பார்த்தாவோட திருப்பி தான் தெரியும். ஆனா இதுல ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கிறப்ப அதோட குவாலிட்டியை பாருங்களேன், ஏஐ வச்சு தான் அவுட்புட்டை ப்ராசஸ் பண்ணுது. ஆனா அது அவ்வளவு டீடைலா செம்மையா எடுத்து கொடுக்குது. அதுதான் இதுல இருக்கிற அல்டிமேட்டான விஷயமா இருக்குங்க. உண்மையிலேயே அது வேற லெவல் தாங்க. அது இந்த ஒரு போட்டோல மட்டும் கிடையாது, எனக்கு ரைட் சைடுல இருக்க தியாகராஜர் காலேஜோட என்ட்ரன்ஸ் நாங்க ஜூம் பண்ணி போட்டோ எடுத்து பார்த்தோம். அது ஸ்கிரீன் ரெக்கார்ட்ல நீங்க பாக்குறப்பே தெரியும் எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத. ஆனா அத 120x ல ஜூம் பண்ணி போட்டோ எடுக்கிறப்போ அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா மெஸ்மரைசிங்கா இருக்கு. சரி ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் ஏஐ வச்சு போட்டோ எடுத்து வரைஞ்சு கொடுக்குது, டெக்ஸ்டை எப்படி எடுக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக தூரமா பழங்காலத்துல இருந்து சரவணா செல்வரத்னம் ஸ்டோர்ஸ் போட்டோ எடுத்து பார்த்தோம். அப்படி எடுத்து பார்த்ததுல டெக்ஸ்டையுமே பாத்தீங்கன்னா 80% கிளியரா எடுத்து கொடுக்குதுங்க. இது உண்மையிலேயே செம்ம ஷாக்கா தாங்க இருந்துச்சு. இப்பயே இப்படி எடுக்குது அப்படின்னா இன்னும் 4 வருஷத்துக்கு
தூரத்துல இது என்ன மாதிரி எடுக்கும் அப்படின்றத நம்மளாலே இமேஜின் பண்ண முடியல. சரி, இவ்வளவு தூரம் நம்ம மலையேறி வந்தது எதுக்கு வந்தோம்? கோயிலை பார்க்க தானே வந்தோம். கோயிலை பார்க்க வந்துட்டு சுத்தி இருக்கிற விசுவலை மட்டும் பார்த்தா நல்லா இருக்குமா என்ன? சோ கோயிலையும் கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி கோயிலை கவர் பண்ணோம். அப்படி கவர் பண்றப்போ கோயில் நீங்க எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப பெரிய கோயிலாம் அது கிடையாது. சிம்பிளான ஒரு சின்ன கோயில் தான். இருந்தாலும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உட்கார்ற மாதிரி செம்மையான ஒரு சிட் அவுட் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்துகிட்டேவும் சுத்தி இருக்கிற பேனரமிக் வியூவை பார்த்தோம்னு வச்சுங்களேன், ஆத்தாடி உண்மையிலேயே நீங்க மெய் மறந்து போயிருவீங்க. இதுதான்டா சொர்க்கம்ன்ற மாதிரி நீங்க அங்க உட்கார்ந்துட்டே நல்ல விசுவலை பார்க்கலாங்க. ஏன் கொஞ்ச நேரம் அங்க நீங்க உட்கார்ந்தீங்கன்னா தூங்கவே செஞ்சிருவீங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இந்த மாதிரி வீடியோ எடுத்து பார்த்தா, மூவி மோட்ல வீடியோ எடுத்து பார்த்தா எப்படி இருக்கும்ன்றதுக்காக நாங்க சில ஷார்ட்ஸும் கம்போஸ் பண்ணி பார்த்தோம். அந்த ஷார்ட்ஸ் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சுங்க. சப்போஸ் நீங்க மதுரைக்காரங்களா இருந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா கிரியேட்டிவா போட்டோ இல்லாட்டினா வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துக்கு போலாங்க. அந்த அளவுக்கு அவசரமா அந்த லொகேஷன் இருக்குங்க. இந்த மூவி மோடோட அவுட்புட்டை பார்த்து நீங்களே எப்படி இருக்குன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ கவர் பண்ணிட்டு லைட்டா கோயிலுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா அந்த இடத்துல விசுவல் வேற லெவல்ல இருந்துச்சு. சோ அந்த இடத்துல போட்டோ ஷூட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ ஷூட் பண்ணோம். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுங்க. அதுல என்ன வச்சு எடுத்த எல்லா போட்டோலையும் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி நல்லாவே மெயின்டைன் ஆச்சு. ஆனா என்ன தவிர்த்து மாயாதி அப்பா வச்சு எடுத்த எல்லா போட்டோலையும் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகவே இல்ல, இன்கன்சிஸ்டன்சியா தான் இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இடத்துல எடுத்த போட்டோவா இருந்தாலும் சரி, வீடியோவா இருந்தாலும் சரி வேற லெவல்ல தாங்க இருந்துச்சு. அதுக்கடுத்து அந்த இடத்துல என்ன மாதிரியே பேனரோமா மோட்லயும் போட்டோ எடுத்து பார்த்தோம். Xiaomiல இருக்க பெஸ்டான விஷயமே பேனரோமா மோட்லயும் நீங்க ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அடி வாங்கவே வாங்காது. அதே மாதிரி தான் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து பார்த்தோம். ஆனா சர்ப்ரைசிங்கா 14 அல்ட்ராவோட கம்பேர் பண்றப்ப இதோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா தாங்க இருந்துச்சு. எஸ், இதுல பாத்தீங்கன்னா பேனரோமா மோட்ல அந்த அளவுக்கு குவாலிட்டி ஆவுசமாலாம் இல்லைங்க. ஆனா 14 அல்ட்ரா அல்டிமேட் பண்ணுச்சுங்க. ரெண்டுலயுமே பேனரோமா மோட்ல போட்டோ எடுத்து சைட் பை சைட்ல வச்சு காட்டுறோம். நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து முடிக்கவே ஈவினிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே மலையில இருந்து கீழே இறங்கி ரோட் சைட்ல வந்துட்டு லோ லைட்ல எப்படி போட்டோ எடுக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக போட்டோ எடுத்து பார்த்தோம். அப்படி எடுத்து பார்த்தால ஒரு சில போட்டோஸ் நல்லா எடுக்குது. ஆனா ஒரு சில போட்டோஸ் பாத்தீங்கன்னா லோ லைட்ல போட்டோ எடுக்க திணறதாங்க செய்யுது. சரி, போட்டோஸ் தான் அப்படி எடுக்குது, வீடியோவாச்சும் நல்லா எடுக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவும் எடுத்து பார்த்தோம். அப்படி வீடியோ எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நார்மல் வீடியோ மோட்லயே எடுத்தோம், லாக் மோட்லயே எடுத்தோம். நார்மல் வீடியோ மோட்ல நம்ம எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் உள்ள வராம வெறும் மாண்டேஜா மட்டும் நம்ம எடுத்தோம்னா நைட் டைம்ல சூப்பரா தாங்க வீடியோ எடுக்குது. ஆனா சப்ஜெக்ட் உள்ள வர்ற வரைக்கும் தான். ஒன்ஸ் சப்ஜெக்ட் உள்ள வந்துட்டோம்னு வச்சுங்களேன், நார்மல் வீடியோ மோட் பாத்தீங்கன்னா டம்மி மோட் ஆயிருது. அதுல சுத்தமா லைட்டிங்ஸே இருக்க மாட்டேங்குது, நம்ம ஃபேஸும் தெரிய மாட்டேங்குது, பின்னாடி இருக்கிற விசுவலும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கிளியரா தெரிய மாட்டேங்குது. சரி, நார்மல் வீடியோ மோட் தான் இருக்கு, லாக் மோட்ல எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா லாக் மோட் அதுக்கு மேல சொதப்புன்னு சொதப்புது. லாக் மோட்ல அந்த அளவுக்கு நைட்ல பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா எடுக்கவே மாட்டேங்குதுங்க. சோ நார்மல் வீடியோ அண்ட் லாக் மோட் இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா நைட் டைம்ல செம்ம சொதப்பல் தான். ஆனா என்னதான் இது ரெண்டு சொதப்பினாலும் இதுல இருக்கிற மூவி மோட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மோட்ல நைட் டைம் எடுக்கிறப்ப நல்லாவே லைட்டை உள்ள அப்சர்வ் பண்ணுது. அதனால ஃபேஸ் பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்டா எடுத்து கொடுக்குது. சோ ஃபேஸ் பிரைட்டா எடுக்கறனால பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ளீச் ஆகுது. இருந்தாலும் மத்த ரெண்டு மோடோட கம்பேர் பண்றப்ப நைட் டைம்ல வீடியோ எடுக்கிறதுக்கு மூவி மோட் இதுல பெஸ்டா இருக்குங்க. அதுக்காக இது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட முடியாது. இந்த மூவி மோட்லயுமே ஃபேஸ் அங்கனாங்க பிளர் ஆக தான் செய்யுது, கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ஸா இருக்கு. இருந்தாலும் மத்த ரெண்டோட கம்பேர் பண்றப்ப இது பெஸ்ட்ங்க. ஓகே, இது வரைக்கும் Xiaomi 15 அல்ட்ரால எடுத்த எல்லா போட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் உங்களுக்கு லைவாவே காமிச்சிட்டோம். இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோ பாக்குறப்ப உங்களுக்கு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கு. எந்தெந்த விஷயத்துல Xiaomi 15 அல்ட்ரா டாப்பா இருக்கு, எந்தெந்த இதெல்லாம் Xiaomi 15 அல்ட்ரா லோவா இருக்கு அப்படின்றதும். சோ நீங்க ஒரு கேமரா சென்ட்ரிக் போன் வாங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, போகும்போது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை.